ஓய்வு கிடைக்கும் நாட்களில்தான் அடியேன் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை சந்திக்க முடியும். தத்துவார்த்தங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். தவிர வைஷ்ணவர்களுக்கு அடியேனிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. அந்த எதிர்பார்ப்பை அடியேன் பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையும் உள்ளது. எப்படி குடும்பத்திற்காக சில பொறுப்புகள் இருக்கின்றனவோ அதேபோல் சமூகத்திற்கான சில கடமைகளும் உள்ளன. சரி சுவாமி, அப்படி என்றால் உங்களிடமிருந்து எனக்கென்று எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதா? மற்ற பெண்களைப் போல் அகமுடையானிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று நான் எதுவும் கேட்டது கிடையாது, ஆசைப்பட்டதும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு சராசரி மனிதர் இல்லை என்பதை நானும் உணர்கிறேன். அதை அனுசரித்துதான் நடந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திருப்பொற்குழி பாடசாலையில் சேர்ந்தபோது வாரத்திற்கு ஒரு முறைதான் உங்களை பார்க்க முடியும் என்று தெரிந்தும் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் குடும்பத்தை சார்ந்த சில தேவைகள் இருக்கும் பொழுது அதற்குண்டான எதிர்பார்ப்பும் இருப்பது சகஜம்தானே? தஞ்சா, உன் எதிர்பார்ப்பை தவறு என்றோ உனக்கென்று எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது என்றோ அடியேன் சொல்லவில்லை. ஆனால் அடியேனின் சூழல் அப்படி உள்ளது. பாடசாலையிலும் தத்துவ ஆராய்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டிய இந்த பிராயத்தில் குடும்ப பொறுப்புகளையும் சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அப்பாவின் ஆசையே அடியேன் எல்லோருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என்பதுதான். அதே எண்ணம்தான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கும் இருக்கிறது. அதை பூர்த்தி செய்வதுதான் அடியேனின் தலையாய கடமை. அது புரிகிறது சுவாமி. ஆனால் வாழ்வாதாரத்தை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். கூரேசன் அதை கவனித்துக் கொள்வதாக முன்வந்துள்ளான். நமக்கு அத்தியாவசியமான தானியங்களும் அரிசியும் குறிப்பிட்ட காலங்களில் இங்கு வந்து சேர்ந்துவிடும். அதை எப்படி சுவாமி? அவர் முன் வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வது உகந்ததாக இருக்குமா? அடியேனுக்கு அது தெரியாதா? அடியேனும் ஏற்க மறுத்தேன். ஆனால் கூரேசனின் பிடிவாதத்தினால், அவன் மனம் கோணக்கூடாது என்ற காரணத்தினால் சம்மதம் தெரிவிக்க வேண்டி வந்தது. இதை ஒரு சேவையாக, அவனுடைய விருப்பமாக செய்கிறான். அந்த விருப்பத்திற்கு, சேவைக்கு இடையூறாக, தடையாக அடியேனால் இருக்க முடியவில்லை. ஆனால் அவன் நம் அத்தியாவசிய தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்வான். அதை நான் தெளிவாகச் சொல்லிவிட்டேன். அப்படியே வைத்துக் கொண்டாலும் அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்தால் போதுமா? எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் தேவை அல்லவா? எத்தனை காலம்தான் இந்த அகத்திலேயே இருக்க முடியும்? நமக்கென்று சொந்தமாக ஒரு இருப்பிடம் வேண்டாமா? சங்கட காலத்தை எதிர்நோக்கி ஏதாவது சேமித்து வைக்க வேண்டாமா? தஞ்சா, கீதையில் பகவான் என்ன சொல்லியிருக்கிறார்? எவன் ஒருவன் அன்றாடம் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய அன்றாட தேவைகளை நான் பூர்த்தி செய்து வைப்பேன் என்று உத்தரவாதமே கொடுக்கிறார். சுவாமி, இருந்தாலும் நீ எதிர்பார்க்கும் சம்பத்தும் அடியேன் நினைக்கும் சம்பத்தும் வேறு வேறு ஆனவை. பகவத் கைங்கரியங்களை அடியேன் சம்பத்தாக, செல்வமாக கருதுகிறேன். நீயோ பொருட்செல்வத்தை சம்பத்தாக நினைக்கிறாய். அடியேன் அடைய நினைக்கும் சம்பத்துக்கு திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் சங்கம் அடியேனுக்கு அத்தியாவசியமாகிறது. அதனால் இந்த லௌகீக வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் அடியேனின் வாழ்நாட்களை விரயம் செய்ய விரும்பவில்லை. இதேதான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் விருப்பமும் கூட. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மீது தாங்கள் வைத்திருக்கும் மரியாதையை நானும் அறிவேன். அதேபோல் என் விருப்பத்திற்கும் மதிப்பு கொடுத்து. போதும் தஞ்சா, இதை பற்றி இனி நாம் விவாதிக்காமல் இருப்பதே நல்லது. உன் அப்பாவிடம் அடியேன் சொன்னதை தெரிவித்துவிடு. அடியேனால் அவருடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வேண்டாம். இதுதான் அடியேனுடைய தீர்மானமான முடிவு. அடியேன் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை சந்தித்துவிட்டு வருகிறேன். பெரிய நம்பி, அடியேன் சொல்வதை அப்படியே ஓலைப்படுத்து. சொல்லி அருள வேண்டும் சுவாமி. மாதா பிதா யுவதயஸ் தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். எழுதி ஆயிற்றா? ஆயிற்று சுவாமி. சரி, மேற்கொண்டு எழுது. ஆத்யஸ்ய நா குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா.
பெரிய நம்பி, நீ ஓலைப்படுத்தியதை ஒரு முறை படித்துவிடு. மாதா பிதா யுவதயஸ் தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா. சுவாமி, இன்னும் எழுத வேண்டியிருக்கிறதா? இல்லை, இந்த தனிப்பாடலை பொறுத்தவரை அவ்வளவுதான். எம்பெருமானை பலவாறு அனுபவித்து அந்த பரந்தாமனை சாக்ஷாத் கண்ணனாகவே பாவித்து வேதசாரமான திவ்ய பிரபந்தத்தை, திராவிட தமிழ் வேதத்தை அருளிய நம்மாழ்வாரை பற்றிய தனிப்பாடல் துதி இது. அடியேனின் மனதில் உதித்த இவ்வரிகளை உன்னிடம் சொல்லி பட்டோலைப்படுத்தியிருக்கிறேன். ஆழ்வார் மாறன் சடகோபரை பற்றி சொல்வதற்கும் துதித்து போற்றுவதற்கும் எத்தனையோ விஷயங்கள் உள்ளது. அவர் பிரபாவம் எம்பெருமானை போன்று எல்லையற்றது. ஏதோ இந்த கடையனுக்கு தோன்றியபடி ஒரு ஸ்லோகத்தை புனைந்திருக்கிறேன். இதை அந்த ஆழ்வார்தான் உகந்து ஏற்றருள வேண்டும். சுவாமி, சொல் மாறனேர் நம்பி. சுவாமி, இத்துதியின் அர்த்த விசேஷத்தை அடியேன் செவிக்குளிர சாதித்தருள வேண்டும் சுவாமி. பெரிய நம்பி, இவனது வினயத்தையும் ஆர்வத்தையும் பார்த்தாயா? மாறனேர், இச்லோகத்தின் பொருள் என்னவென்றால், அடியேனுக்கும் அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் தாயாக, தந்தையாக, மனைவி மக்களாக, செல்வமாக திகழ்பவரும் வைஷ்ணவ குலத்திற்கே அதிபதியாகவும் வகுள மாலையை தன் தோள்களில் தாங்கி நிற்பவருமான நம்மாழ்வாரின் திருவடி இணையை அடியேனின் தலையால் வணங்குகிறேன். இதுவே அடியேன் இயற்றிய ஸ்லோகத்தின் பொருள். ஆஹா, அதி அற்புதமான துதி. இதை என்றும் அடியேன் தியானித்து மகிழ்வேன் சுவாமி. இதில் வகுளமாலை என்று ஒன்றை குறிப்பிட்டீர்களே சுவாமி. ஆம், நம்மாழ்வார் என்றும் வகுள மலர்களாலான மாலையை சூட்டியபடி இருப்பார். அதாவது மகிழம்பூ மாலையை அணிந்தவர். இம்மாலையை என்றும் ஆழ்வாருக்கு அணிவித்து பெரும் முகப்படைவார் ஆழ்வாரின் சீடரான மதுரகவி ஆழ்வார். நித்தியம் வகுள மாலையை தரிப்பதால் வகுளாபரணர் என்ற திருநாமம் நம்மாழ்வாருக்கு. இதைத் தவிர சடகோபன், மாறன், பராங்குசர், குறுகை காவலர், குருகூர் நம்பி, திருவழுதி வளநாடர், திருவாய்மொழி பெருமான், வேதம் செய்த பிரான், இப்படி பல திருநாமங்கள் நம்மாழ்வாருக்கு உண்டு. நித்தியம் பகவானுக்கு வைகுண்டத்தில் சேவை செய்து கொண்டிருக்கும் சேனை முதலிகளின் அம்சமாவார் நம்மாழ்வார். என்னவாயிற்று சுவாமி? ஒன்றுமில்லை. மாறனேர், ஆழ்வாருக்கு பெயர்களும் பல பல, அவரது பிரபாவங்களும் பல பல. பெரிய நம்பி, நம் சடகோப ஆழ்வாரால் அல்லவோ அடியேனுடைய காஞ்சியம்பதி பயணம் சுகமாக ஆயிற்று. அவர் தன் பாசுரங்கள் மூலம் உணர்த்திய பல விஷயங்களுக்கு அங்கே அடியேனுக்கு விடை கிடைத்ததே. இனி அடியேன் பெற வேண்டியது என்ன இருக்கிறது? என்ன செய்கிறது சுவாமி? திருமேனி பாங்காக இல்லையா? சொல்லி அருளுங்கள் சுவாமி. பதட்டப்படாதே மாறனேர், அடியேனுக்கு ஒன்றுமில்லை. வயதின் காரணமாக ஒவ்வொரு அங்கமும் ஆங்காங்கே தன் தளர்வை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? ஞாபகம் வந்துவிட்டது. அடியேன் இதுநாள் வரை எந்த பேரொளியை தேடி அலைந்தேனோ அதை கண்டுகொண்டேன். இனி அவ்வொளி எங்கும் பரவி மறைபொருளின் சொரூபத்தை எங்கும் நிலைநாட்டும். எனவே
அடியேனுக்கு ஒரு குறையும் இல்லை. அடியேனின் கடமைகள் முழுவதும் ஆற்றப்பட்டது என்றே உணர்கிறேன். சுவாமி, தங்களுக்கு ஏதோ தேக உபாதை இருக்கிறது. என்னவென்று சொல்லுங்கள் சுவாமி. சிறிது நாட்களாகவே அதை அடியேன் கவனித்துதான் வருகிறேன் சுவாமி. என்ன சொல்கிறாய் மாறனேர் நம்பி? இதை அடியனிடம் ஏன் சொல்லவில்லை? பெரிய நம்பி, அடியேன்தான் சொன்னேனே, வயோதிகத்தால் ஏற்படும் சிறு சிறு உபாதைகள் இவை. தன்னால் சரியாகிவிடும். இல்லை சுவாமி, இதை இப்படியே அலட்சியமாக விடக்கூடாது. அடியேன் சென்று வைத்தியரையாவது அழைத்து வருகிறேன் சுவாமி. இரு இரு, எங்கும் செல்ல வேண்டாம். வைத்தியரும் வேண்டாம், மருத்துவமும் வேண்டாம். ஆத்மாவை கரை சேர்ப்பதற்கு பல பேருக்கு அடியேன் உபாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீயோ இந்த உடலை காத்துக்கொள்ள வழி தேட சொல்கிறாயே. வந்த வேலை முடிந்தால் ஆத்மா இந்த கூட்டை விட்டு செல்லப் போகிறது. அடியேன் தேக நலனை பற்றியெல்லாம் கருத்தில் கொள்ளவில்லை. அடியேனை பொறுத்தவரை மருத்துவராய் நின்ற மாமணிவண்ணனே வைத்தியன். அதுவும் உள்ளுக்குள் உறையும் ஆத்மாவிற்குத்தான், உடம்பிற்கு அல்ல. சுவாமி, தங்களை மறுத்து எதுவும் பேச எத்தனிக்கவில்லை. தங்களின் தேக நலனில் தாங்கள் அக்கறையில்லாமல் இருக்கலாம். ஆனால் தாங்களோ எங்கள் அனைவரின் பொக்கிஷம் ஆவீர்கள். எங்களுக்கு தங்களின் மேல் அளவு கடந்த அக்கறை இருக்கிறது. அதற்காகவாவது வைத்தியரை அழைத்து வந்து பரிசோதிக்க அனுமதி அளிக்க வேண்டும். இது எங்களின் அன்பான வேண்டுகோள். சரி, உங்களின் ஆதங்கத்தை அடியேன் குலைக்க விரும்பவில்லை. ஆகட்டும். சுவாமி, சுவாமி, சற்று சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் சுவாமி, அடியேன் சர்வ ஜாக்கிரதையாக அழைத்து செல்கிறேன். சற்று படுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் சுவாமி. வந்தனம் தாயே. வந்தனம் சுவாமி. என்ன இது, தனியாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போகப் போகிறோம். இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் இந்த பந்தங்கள் எல்லாம் தற்காலிகம் தானே. விரக்தியில் இருக்கும் மனம் தன்னை அறியாமலேயே வேதாந்தம் பேசுகிறது. என் தாயே இந்த வருத்தம். ஏதேதோ சிந்தனைகள் என் அகத்துக்காரரை பற்றி. வரதனை விட்டால் எனக்கு வேறு கதி ஏது? என் மனதை தேற்றிக்கொள்ள வரதனை சேவிக்க வந்தேன். வரதனை சேவித்து விட்டீர்களா? உங்கள் கவலை தீர்ந்ததா? தீர்ந்தது என்று சொல்ல முடியாது, குறைந்து விட்டது என்று சொல்லலாம். அதற்காகத்தான் அடியேன் உங்களை காஞ்சியம்பதிக்கே வந்துவிடுங்கள் என்று வலியுறுத்தினேன். வரதனை சேவித்தால் நம் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். முன்பு ஒரு முறை ராமானுஜன் தஞ்சா கல்யாண விஷயத்தில் சிக்கல் எழுந்தபோது இதே கோயிலுக்குத்தான் வந்தீர்கள். மன சமாதானத்துடன் திரும்பிச் சென்றீர்கள். உண்மைதான். அப்பொழுது என் அகத்துக்காரருடன் வந்திருந்தேன். பிறகு பல சமயங்கள் நான் இக்கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவர் இல்லை என்று நினைக்கும் பொழுது அடியேனுக்கு அந்த நினைவே வருவதில்லை தாயே. ஏனென்றால் சோமயாஜி சுவாமிகள் உயர்ந்த ஒரு பாகவதோ உத்தமர். இந்நேரம் அவர் வைகுண்டத்தில் பல உன்னதமான கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பார். ஆத்மாவின் உண்மையான நிலையையும் அடைந்திருப்பார். ஆனால் அடியேனுக்கு ஏற்படும் வேதனை எப்பொழுது தெரியுமா? உங்களை இந்த தோற்றத்தில் பார்க்கும் பொழுதுதான் தாயே. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்தபொழுது கூட பல சமயங்களில் அடியேன் உங்கள் அகத்திற்கு வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் ராமானுஜனை சந்திப்பதற்காகவோ
சோமயாஜி சுவாமிகளிடம் சம்பாஷிப்பதற்காகவோ அடியேனை தங்கள் அகமன்று இழுத்தது. ஆனால் இங்கு காஞ்சியம்பதியில் நீங்கள் அருகிலேயே இருந்தும் அடியேன் உங்கள் அகத்திற்கு வருவதில்லை. ஆம், இதை பற்றி நானும் ராமானுஜனிடம் கேட்டதுண்டு. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ஏன் நம் அகத்திற்கு வருவதில்லை என்று. அதற்கு அவனோ, நீங்கள் உற்சவ விஷயங்களிலும் வரதனின் சேவைகளிலும் ஈடுபட்டிருப்பதால் வருவதற்கு நேரம் கிடைப்பதில்லை என்று கூறினார். அது என்னவோ உண்மைதான் தாயே. ஆனால் அவற்றையெல்லாம் மீறிய மற்றொரு உண்மையும் உள்ளது. இந்த கோலத்தில் அடியேனால் உங்களை பார்க்க முடியவில்லை. உங்களை இந்த தோற்றத்தில் பார்க்கும் பொழுதுதான் சோமயாஜி சுவாமிகள் நம்மிடம் இல்லையே என்று வருந்தத் தோன்றுகிறது. இல்லை என்றால் அவர் வைகுண்டத்தில் ஆனந்தமாக சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்று தான் நினைக்கத் தோன்றுகிறது. வரதனின் கருணையால் கர்மங்கள் தீர்ந்து அடியேனும் ஒரு நாள் அங்கு சென்று அவருடனும் ஆழ்வார்களுடனும் சேவையில் கலந்து கொள்வேன் என்ற எண்ணத்தில் தான் ஆழ்ந்திருப்பேன். ஆனால் உங்களை இந்த கோலத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் மிகவும் சங்கடமாக இருக்கிறது தாயே. இதில் ராமானுஜனுக்கும் உடன்பாடு இல்லை. தாயார் இப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகு நாம் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டாம் என்றுதான் ராமானுஜன் அமைதியாக இருக்கிறான். உங்களை அனுசரித்து போய்க் கொண்டிருக்கிறான். வேண்டாம் தாயே, அனைவரையும் சங்கடப்படுத்தும் இப்படி ஒரு கோலம் தயவு செய்து வேண்டாம். இல்லை, நான் புரிகிறது தாயே. உங்களுடைய துக்கமும் துயரமும் அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. உங்கள் மனக்கவலையை விடுத்து இனி ராமானுஜனுக்காகவும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் நீங்கள் வாழ்வதுதான் நல்லது. நாங்கள் மட்டுமல்ல, நிச்சயம் சோமயாஜி சுவாமியின் ஆத்மாவும் நீங்கள் இப்படி இருப்பதை விரும்பாது. மாற்றிக்கொள்ளுங்கள் தாயே, தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அம்மா முதனி, முதலில் இந்த உணவை உட்கொள். உனக்கு பசி தாழவில்லை. எனக்கு இந்த உணவு வேண்டாம். பருகுவதற்கு தான் வேண்டும். சரி, பருகுவதற்கு என்ன வேண்டும்? ரத்தம். வெள்ளையரே, தன் ஆதிக்கத்தை நிலைநாட்ட படை கொண்டு தாக்குவோரிடம் தோற்று விடுவது இயற்கை. போர் என்றால் வெற்றி தோல்வி இரண்டில் ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும்.